பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்றத நீங்க உணரணும். அதை நினைத்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தணும். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு அநேக காரியங்களிலே நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம், தடையா இருக்கிறோம், தேவனுடைய காரியத்துக்கு நாமே நம்மை தடையாக்கி கொள்கிறோம். இப்படி அநேக காரியங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டு நம்ம விலகி போகிறோம், அசட்டை செய்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. ஒரு மனிதனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். யாத்திரகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் தெரியுமா? மோசே சொல்லுகிறார். ஆண்டவர் மோசேவை அழைத்து, என் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படுகிற அந்த வேதனையை பார்க்கிறேன், அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வரும்படி நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசும்பொழுது மோசே சொல்லுகிறார், நான் பேச அறியாதவன், திக்குவாயா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாயோடு நான் உன் கூட பேசுவேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில சொல்றாரு, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். என் அன்பு தேவ பிள்ளையே, மோசேவை அனுப்புவது தான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை கொண்டு கர்த்தர் யாரை கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்ற நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிப்பார். ஆனா எந்த நிலையிலும் அதற்கு நாம தடையா நிற்க கூடாது. கர்த்தர் நீங்க இருக்கிற சபையில, நீங்க இருக்கிற ஊழியத்துல உங்களை கொண்டு ஏதாகிலும் செய்ய அவர் திட்டமிட்டு இருந்தால் நிச்சயமா நீங்க அதுக்கு தடையா இருக்காதீங்க, அதுக்கு சாக்கு போக சொல்லி விலகாதீங்க. சந்தோஷமா மனப்பூர்வமா இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் மேல திட்டத்தை வைத்தவர், உங்கள் மேல நோக்கத்தை வைத்தவர், உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய நினைச்சவர் எல்லா தடைகளை உடைத்து உங்கள் பட்சத்துல நின்று உங்களை நடத்தி செல்வார். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். மோசேவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். மோசேவை கர்த்தர் அவ்வளவு நேசித்தார். அவருடைய அந்த சாந்த குணத்தை, உண்மையை கர்த்தர் சாட்சியா அறிவித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை கூட உலகத்துல எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இருக்கும் பொழுது உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வேலையை சொல்றாருன்னா, உங்க கையில ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாகிலும் உங்கள் சபையிலே உங்க ஊழியத்திலே செய்ய விரும்புறாருன்னா, தயவு செய்து அதுக்கு தடை சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. வேற யாரையாவது அனுப்புங்க, பாஸ்டர் வேற யாரையாவது இந்த வேலை கொடுங்க, பாஸ்டர் வேற யாரையாவது ஜெபிக்க சொல்லுங்க, பாஸ்டர் வேற யாரையாவது கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய சொல்லுங்கன்னு தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்க மேல சீட்டு விழுந்ததுன்னா நீங்க தான் அதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் நிறைவேற்றுவார். நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்க உங்க ஊழியத்துல மற்ற காரியங்கள்ல நீங்க இது வரைக்கும் விலகி போயிருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னும் தப்ப செய்யாதீங்க. வேற யாரையோ அனுப்புன்னு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஞானவான் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் உன் மேல இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சித்தம் உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்யணும்னு இருந்தா கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்து முடிப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவர் சொல்லும்போது அந்த வேலையை மனப்பூர்வமா ஏத்துங்க, சந்தோஷமா செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். எந்த இடத்துலயும் மோசேவை கர்த்தர் கைவிடவே இல்லை. சொந்த சகோதரி, மோசேவுடன் பிறந்த சொந்த சகோதரி மோசேவை குறித்து ஒரு முறுமுறுப்பான வார்த்தை பேசின போது கர்த்தருக்கு அவ்வளவு கோபம் வந்தது. மோசே அமைதியா இருந்தார், ஆனா கர்த்தருக்கு கோபம் வந்தது. கோராகின் புத்திரர்கள் மோசே விரோதமாய் எழும்பின போது மோசே விழுந்து வணங்கினான், கண்ணீர் விட்டு ஜெபித்தான். ஆனா கர்த்தருக்கு கோபம் உண்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைய, உங்க மேல ஒரு தேவ திட்டம் வந்துருச்சுன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடிவு பண்ணிட்டா ஒருத்தர் உங்களுக்கு எதிர எழும்ப முடியாது. யாரை எழுப்பினாலும் கர்த்தர் அதையெல்லாம் நொறுக்கி உங்களை கொண்டு செய்ய நினைச்ச காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவார். ஆகையினால் நீங்க ஒண்ணு செய்யுங்க. உங்க மேல அந்த பொறுப்பு விழுந்துருச்சா, சில இடங்கள்ல ஜெபிக்க சொல்லுவாங்க சபையில, இல்லை எனக்கு அவங்கள ஜெபிக்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பாடல் பாடுங்க, இல்லை அவங்கள பாட சொல்லுங்க. தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாங்க. கர்த்தர் உங்களை கூப்பிட்டாருன்னா போயிடுங்க, கர்த்தர் உங்களை செய்ய சொன்னா செஞ்சிருங்க, கர்த்தர் உங்களை ஜெபிக்க சொன்னா ஜெபிச்சிருங்க. ஏன்னா அது உங்க மேல வைக்கப்பட்ட தேவ சித்தம். அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். சந்தோஷமா ஒப்பு கொடுப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லாதபடிக்கு எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற மனப்பூர்வமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.